ரீசெண்டாக DJI பிராண்டோட Mavic 3 Pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ட்ரோன் லான்ச் பண்ண போகிறதா வந்து லீக் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ட்ரோன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. DJIயோட Mavic 3 சீரிஸ் ட்ரோன்ஸ் நமக்கு நல்லா தெரியும். அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரோன். ஃபஸ்ட்டு Mavic 3 வந்து நவம்பர் 2021 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. Mavic 3 ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது 2 கேமராவோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ், இன்னொன்று வந்து நார்மல் லென்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது. அதே நேரத்தில் காஸ்ட்லியும் இருந்தது. அதில் வந்து ஸ்டாண்டர்ட் கிட், ஃப்ளைமோர் காம்போ, அதுக்கப்புறம் சினி பண்டில்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனல் யூஸுக்காகலாம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு Mavic 3 கிளாசிக்னு ஒரு ட்ரோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அந்த டெலிஃபோட்டோ லென்ஸை தூக்கிட்டு வெறும் நார்மல் கேமரா வச்சு ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மி பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்ல வரவேற்பு இருந்தது. இருந்தாலும் ப்ரைஸ் வந்து அதிகம் தான். 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நம்ம இந்தியாவில் வந்து கிடச்சிட்டு இருந்தது அந்த ட்ரோன். இப்போ வந்து நமக்கு DJI Mavic 3 Proன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் லான்ச் பண்ண போகிறதா வந்து லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் ரெண்டர்ஸ் அது எப்படி ஃபிசிக்கலாக இருக்கும் பார்க்கறதுக்குன்னு எல்லாமே நமக்கு இப்போ தெரிய போகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த Mavic 3 Pro பாக்ஸ் தான். ஸோ இது வந்து DJI RC Pro ஃப்ளைமோர் காம்போ அந்த வேரியண்ட்டு, அதோட பாக்ஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ட்ரோனோட க்ளோசர் இமேஜை வந்து பார்க்கலாம் இப்போ. ஸோ இது ஃப்ரண்ட்டு, இந்த Mavic 3 Proவோட ஃப்ரண்ட் ஃபோட்டோ. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 லென்ஸ் தெரியுது. ஸோ இந்த லென்ஸோட ஸ்பெக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு லென்ஸ் வந்து இதில் 4/3 இன்ச் CMOS சென்சார், 24mm வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1 inch CMOS சென்சார், 50mm லென்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று 1/2 inch CMOS 160mm டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல எந்த லென்ஸு எவ்வளோ எம்எம்ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து ஆசிட் கேமரா தான். ஆசிட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கேமரா. அதே நேரத்தில் உங்களுக்கு கலர் அவுட்புட்லாம் சூப்பராகவே இருக்கும். ஸோ ஃபிசிக்கலாக பார்க்கும்போது இந்த பாடிலாம் பார்த்தீங்கன்னா அதே Mavic 3யோட சேம் பாடி தான். பேட்டரியிலேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சேமாக தான் ஷேர் பண்ண போகுதுன்ற மாதிரி இருக்குது இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது. நமக்கு இதோட காஸ்ட் பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரியல. ஆனால் விலை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா இதில் 3 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ட்ரோனில் வந்து 2 கேமரா இருக்கும்போதே விலை அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கேமரா மட்டும் வைக்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. இதில் 3 கேமரா வச்சிருக்கனால எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இதில் வேரியன்ட்ஸ் வந்து நிறைய வேரியன்ட்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ரிலீஸ் ஆன DJI RC இருக்குது பார்த்தீங்களா, அந்த RC வேரியன்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து DJI வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. எனக்கு பர்சனலாக இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ட்ரோன், அதாவது இந்த கன்சியூமர் ட்ரோனாக இருந்தால் Mavic மினி SC இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வெப்சைட்லேருந்து தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் DJI மினி 2மே US கனடா ஸ்டோர் வெப்சைட்ஸ்லாம் வந்து தூக்கிட்டாங்க. இருந்தாலுமே அந்த மினி 2 வந்து அவைலபிளாக தான் இருக்குது. மினி 2 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ட்ரோன் அப்படின்னு கூட சொல்லலாம் DJIயோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரோன்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒன்றா குறைச்சிட்டு வராங்க. அதே நேரத்தில் DJI Mavic Air 3 மாதிரியான ட்ரோனுங்களில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா Mavic 3 கிளாசிக், Mavic 3 Pro இந்த மாதிரி ட்ரோன்ஸ்லேயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது DJI பார்த்து ஒன்று தான் தோணுது. எதுக்கு? ஏன்னா அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு நம்மளை வலுக்கட்டாயமாக வந்து அவங்களோட எக்ஸ்பென்சிவான ட்ரோன்ஸில் வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. DJI பொறுத்த வரைக்கும் ட்ரோனாக நம்ம என்ன லான்ச் பண்ணாலும் எல்லாரும் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ட்ரோன்ஸ்னு பார்த்தோம்னா நிறைய பிராண்ட்ஸில் நல்ல மாடல்ஸ் இருக்குங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, விலை அதிகமான மாடல்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பிளான் பண்ணிக்கேன் அப்படின்னா கமிங் வீடியோஸில் வந்து DJI தவிர்த்து மற்ற பிராண்டில் இருக்க நல்ல ட்ரோன் மாடல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ட்ரோனை பற்றின ப்ரைஸிங், அதுக்கப்புறம் இதோட எக்ஸாக்டான லீக்ஸ்லாம் வந்து வந்ததுக்கு அப்புறமா நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு DJIயோட செயலெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.